अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை ஒரு தேவியாக உருவகித்து அந்த தயாதேவியை பார்த்தே அவளுடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிப்பது போலே அமைந்துள்ள அற்புதமான இந்த தயாசதகம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அதிலே இன்றைய தினம் நாம் முதலிலே 61வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 6வது தசகம், அதாவது 10 ஸ்லோகங்கள் ஒரு தசகம் என்று கொண்டால் இப்பொழுது கீழே 6 தசகங்கள் முடிந்து இருக்கின்றன, 60 ஸ்லோகங்கள். இப்பொழுது இது 7வது தசகமாக அமைகிறது. இந்த 10 ஸ்லோகங்களும் சிகரிணி என்கிற விருத்தத்திலே அமைந்திருப்பதாக நாம் காண்கிறோம். அதாவது இது செய்யுள் நடை என்று பார்த்தால் இது சிகரிணி விருத்தத்திலே அமைந்த ஒரு தசகம். இது இந்த 61வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், நம்முடைய பாபங்கள் அவை அனைத்தையும் ஒழிப்பதற்கு யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட பாபங்களையும் ஒழிப்பதற்கு சக்தி யாருக்கு உண்டு என்று கேட்டால் தயாதேவியே உனக்குத்தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது என்று சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இதுதான் மையக் கருத்து. ஆனால் இன்னும் பல விஷயங்களை அவர் மிக விரிவாக தெரிவிக்கிறார் இந்த இடத்திலே. அந்த தயாதேவியினுடைய பெருமை, தயாதேவி அவள் எப்படிப்பட்டவள் என்று அதையெல்லாம் தெரிவிக்கிறார் இந்த இடத்திலே. அகூபாரைரேகோதக சமய வைதண்டிக ஜவைः அனிர்வாப்யாம் க்ஷிப்ரம் க்ஷபயிதும் அவித்யாக்கியபடபாம் கிருபேத்வம் தத்தாதிருக் பிரதிமவிருஷ பிருத்திவீதரபதி ஸ்வரூபத்வைகுண்யத்விகுண நிஜபிந்து பிரபவசி. தயாதேவி என்கிறவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் அவளுடைய பெருமை அது ஒரு விதமாக சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பெருமை என்று கேட்டால் அவர் சொல்கிறார், விருஷபதி விருஷபிருத்வீதர பதி ஸ்வரூபத்வைகுண்ய த்விகுண என்று சொல்லுகிறார். அதாவது தயாதேவி என்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் ஜீவாத்மாக்களெல்லாம் அணுக்கள். ஆனால் பரமாத்மாவான பகவான் அவன் விபு என்னால் என்ன, அவன் பரவியிராத இடமே கிடையாது. அவன் அனோரணியான் மகதோ மகியான் என்று எல்லாம் அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறான். அவன் விபுத்துவம் மிகவும் பெரியவன், இவ்வளவு என்று அளவிடவே முடியாதவன் என்று அவனுடைய தத்துவத்தை சொல்லிவிட்டார். அந்த எம்பெருமான் அப்படிப்பட்டவன் விபுத்தத்துவம். ஆனால் அந்த பதி ஸ்வரூப துவைகுண்ய எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எவ்வளவு பெரியதோ அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் அதை போல 2 பங்கு பெரியது என்னால் அது துவைகுண்யம் என்று சொன்னார். எது தயாதேவி. அப்புறம் துவைகுண்ய த்விகுணா அதிலும் 2 பங்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை போல 4 மடங்கு பெரியது இந்த தயாதேவி என்பவளுடைய பெருமை என்று அப்படி நாம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவளாம் இந்த தயாதேவி. அவளுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே அப்படி சொன்னார்.
நாள் அவள் எதை நமக்கு போக்குகிறாள் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் பாருங்கள், அகூபாரைஹி ஏகோதக சமய வைதண்டிக ஜவைஹி. அதாவது பெரிய கடல், அதுவும் எப்பொழுதுன்னு கேட்டால் அது கடல்களால் அணைக்க முடியாத ஒரு படபாக்கினி என்று ஒன்று வருகிறதாம். அதாவது கடல் நல்ல பெரியதாக வெள்ளம் எடுத்து பெருகும். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், ஏக உதக சமய, எங்கும் ஒரே தண்ணீராக இருக்கிறது பிரளய காலத்தில். அந்த பிரளய காலத்தில் அது என்ன பண்ணும்னு கேட்டால், இது வேண்டிய வஸ்து, இது வேண்டாத வஸ்து, இது வைத்திருக்க வேண்டிய வஸ்து, இது வைத்திருக்க வேண்டாத வஸ்து என்று பார்க்காமல் எல்லா வஸ்துக்களையும் அழித்து விடுமாம் அது பிரளய காலம். அந்த பிரளய ஏக உதக அது ஜவைஹி, அந்த வேகத்தாலே என்ன பண்ணுன்னா அகு உபாரை, கடல்களாலே எல்லா வஸ்துக்களும் அழிக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னு சொல்கிற பொழுதோ அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அது ரொம்ப ஆச்சரியமான உதாரணம். என்ன உதாரணம்னா, வேண்டியது வேண்டாதது என்று இல்லாமல் எல்லாவற்றையும் கடல் அந்த பிரளய காலத்தில் அழித்து விடுகிறது என்பது எப்படி போலே என்னால் அது வைதண்டிக ஜவைஹி, விதண்டாவாதம் செய்பவர்களுடைய வேகத்தை போலே என்கிறார். அதாவது நல்ல வாதம் செய்பவர்களுக்கு தங்களுக்கு என்ற ஒரு கொள்கையை பிடிப்பாக வைத்து கொண்டு அது உண்மை மற்றதெல்லாம் பொய் என்று மற்றதைத்தான் அழிப்பார்கள், தங்களுடைய கொள்கையை ஸ்தாபிப்பார்கள். ஆனால் இந்த விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. ஆகையினாலே அவர்களுக்கு எதையுமே ஸ்தாபிக்க வேண்டிய அவசியமில்லை, எல்லாத்தையுமே இல்லை என்று தான் மறுப்பார்கள். அப்படித்தானே விதண்டாவாதம் செய்பவர்கள் எதை கேட்டாலும் மறுத்து விடுவார்கள். அத்வைதிகளுக்கு கூட பிரம்மம் என்று ஒன்று உண்டு என்று ஸ்தாபிக்கணும், மற்றதான் இல்லை என்று சொல்லணும். ஆனால் மாயாவாதி, இன்னும் சொல்ல போனால் மற்ற மதம் அதை விட கீழ்ப்பட்ட மதங்களுக்கு என்ன ஆகிவிடுகிறது என்னால் எதையுமே ஸ்தாபிக்க வேண்டாம், எதை சொன்னாலும் அத்தையும் அழித்து விடலாம். ஸ்தாபிக்க வேண்டிய வஸ்து என்ன அவர்களுக்கு எதுவுமே கிடையாது விதண்டாவாதிகளுக்கு. அதுபோலத்தான் பிரளய காலத்து கடலும் அது என்ன பண்ண, அதுக்கு வைத்திருக்க வேண்டிய வஸ்து என்ன எதுவுமே கிடையாது, எல்லா வஸ்துக்களையுமே அது அழித்து விடும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட கடலும் கூட என்ன ஆகிறதாம் என்றால், அணைக்கும் கடலாலும் கூட அணைக்க முடியாத ஒரு வஸ்து உண்டு அப்படின்னு சொன்னான். அது எதுனா படபாமுகாக்னிஹி என்று சொல்லுவார்கள். அதாவது படபாக்னி என்று ஒன்று உண்டு, வடவாக்னி என்று தமிழ் இலக்கியங்களிலே கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வடவாக்னி என்கிறது அது கடல் நடுவிலே கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பு போல நெருப்பாக இருக்குமாம் அது. ஆனால் அந்த வடவாக்னியை இப்படிப்பட்ட பிரளய காலத்து அந்த சமுத்திரம் கூட அழிக்க முடியாது. அப்படி இருப்பது தான், அதுபோல இருப்பது தான் என்னுடைய பாபம் என்று சொல்லுகிறார். நம்முடைய கர்மாக்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், எப்பேற்பட்ட பிரளய ஜலமே வந்தாலும் கூட அழிக்க முடியாததாக அப்படிப்பட்ட நம்முடைய கர்மாக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கர்மாக்களையும் அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னு கேட்டால், இந்த தயாதேவிக்கு உண்டு. எப்படி உண்டு, அவளுக்கு மட்டும் எப்படி வரும் என்று கேட்டால், அதுக்குத்தான் அவளுடைய பெருமையை முன்னமே சொன்னார். எப்படிப்பட்ட பெருமை அவளுக்கு என்னால், ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அது விபுதத்துவம் எல்லா இடத்திலும் பறந்திருப்பது, இவ்வளவு பெரியது என்று அளவிட்டே அறிய முடியாது என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட அந்த விபுதத்துவமான திருவேங்கடமுடையானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை விட 4 மடங்கு பெரியது தயாதேவின்னு சொன்னால், அப்போ அவளால் முடியாதது எது உண்டு? அதாவது திருவேங்கடமுடையானுடைய தயை எப்பேற்பட்ட பாபத்தையும் அழித்து விடும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மையமான கருத்து, இது முக்கியமான விஷயம். அது இவ்வளவு தூரம் வீரித்து சொல்லுகிறார். அதாவது திருவேங்கடமுடையானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை போலே 4 மடங்கு இருப்பவளான அந்த தயாதேவியாலே மட்டும்தான் இந்த படவாக்கினியை காட்டிலும் பெரியதான என்னுடைய பாபங்களை அழிக்க முடியும். அப்படிப்பட்ட சக்தி இந்த தயாதேவிக்கு மட்டுமே உண்டு என்பதை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 62வது ஸ்லோகம். இந்த 62வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எவ்வளவு பாபம் நாம் பண்ணி இருந்தாலும் கூட அந்த பாபத்திற்கெல்லாம் நமக்கு தண்டனை என்கிறது மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கும். ஏனென்றால் அது தயாதேவியினுடைய கருணையால். என்ன பண்ண, ராஜகுமாரன் தவறு செய்தால் மற்றவர்களைப் போல ராஜகுமாரனுக்கு தண்டனை உண்டு என்னாலும் கூட மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடிய தண்டனையை ராஜகுமாரனுக்கு கொடுக்க மாட்டார்கள் அல்லவா?
அவன் ராஜகுமாரன் என்பதனாலே கொஞ்சம் குறைத்து கொடுப்பார்கள் அல்லவா? அதுபோலத்தான் சரணாகதி அடைந்தவர்களுக்கும் கூட எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், அந்த தண்டனையை குறைத்து கொடுக்கிறான். ஏற்கனவே இது பற்றி நாம் ஒரு ஸ்லோகத்திலே தெரிவித்தோம். வேலிட்டு பாயும் இடத்திலே முள்ளிட்டு பாயுமா போலே என்று அந்த உதாரணத்தை கூட எடுத்து காட்டினோம். அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே நாம் அனுபவிக்கலாம். விவித்சா வேதாளி விகம பரிசுத்தே பிஹதயே பட்டு பிரத்யாஹார பிரபிருதி புடபாக பிரச்சகிதாஹாம் நமந்தஸ்துவாம் நாராயண சிகரி கூட்டஸ்த கருணே நிருத்தத்வத்ரோஹாஹ நிருபதி சுத நிதிம் ந ஜஹதி. அதாவது நாராயண சிகரி கூட்டஸ்த கருணே என்று முதல்ல தயாதேவியை சொல்லுகிறார். நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு நாராயணாதிரி என்றும் பெயர் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாராயண சிகரம் என்னால் அதுவும் திருவேங்கட மலை தான். அந்த திருவேங்கட மலையினுடைய உச்சியிலே எழுந்தருள் இருக்கிறான் திருவேங்கடம் உடையான், அவனுடைய தயாதேவியே அப்படின்னு சொல்கிறார். அவள் எப்படிப்பட்டவள் என்று கேட்டால் விவித்சா வேதாளி விகம பரிசுத்த. அதாவது சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ நல்ல காரியங்கள், அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் விட்டு ஒழிக்கிறார்கள். இந்த உலகத்தில் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்னெல்லாம் சொல்லுகிறார்களே, இப்படிப்பட்ட ஆசைகளை இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், விவித்சா வேதாளி, விதவிதமான பேய்கள்னு சொல்கிறார். அதாவது ஒருத்தன் மண்ணுக்காக பேய் போல அலைகிறான், ஒருத்தன் பெண்ணுக்காக பேய் போல அலைகிறான், ஒருத்தன் பொருளுக்காக அதாவது வேறு புகழுக்காக பேய் போல அலைகிறான். அதனால் இந்த ஆசைகளை எல்லாம் பேய் என்று சொல்லுகிறார். வேதாளி என்னால் என்ன, பெண் பேய் என்று சொல்லுவார்கள். பேய் போல இவர்களெல்லாம் இந்த ஆசைகளெல்லாம் விட்டவர்கள். அந்த பேய் இருக்கிறதே, சாதாரணமாக பேய்க்கு என்ன சொல்லுவார்கள், அது கேட்கறதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்கறதை விட்டு விட்டால் நம்மையே விழுங்கி விடுவது. அதுபோலத்தான் இந்த மண்ணாசை பெண்ணாசை முதலானதும் கூட. அதனால் அவர்களெல்லாம் பேய் போலேன்னு சொல்லுகிறார். ஆனால் இந்த பேய்களையும் ஒழித்து தூய்மை பெற்ற நெஞ்சை உடையவர்களாக சில பாக்கியசாலிகள் இருப்பார்கள். ஆனால் அந்த பாக்கியசாலிகள் சாஸ்திரங்களிலே விதித்த கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் முதலானவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மனிதர்களாலே அப்படி செய்யவே முடியாது என்றே சொல்லிவிடலாம். நமக்கு அதுக்கெல்லாம் சக்தியே கிடையாது. அதனால் என்ன பண்ணுகிறார்கள், ஐயோ இதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு சக்தி கிடையாது. ஏன்னா முதல்ல இந்திரியங்கள் அடக்குதல் என்கிறது நம்மால் முடியாது. அஷ்டாங்க யோகம் இன்னும் ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல யமம் நியமம்னு ஆரம்பிப்பா, அதுவே கஷ்டமான காரியம். இப்படிப்பட்ட அங்கங்களே கஷ்டமாக இருந்தால் அதனுடைய அங்கி எப்படி இருக்கும்? அதனால் என்ன பண்ணுகிறார்களாம், இவற்றையெல்லாம் செய்து அனுஷ்டிப்பது என்ன, நம்மையே நெருப்பிலிட்டு நம்மை புடம் போட்டுக்கொள்வது போலே என்று பிரகிருதி புடபாக பிரச்சகிதாக இதுக்கெல்லாம் பயப்பட்டு என்ன பண்ணுகிறார்களாம், நமக்கு இந்த கர்மயோக ஞான யோகங்கள் வேண்டாம் என்று துவாம் நமந்தஹா, திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியே உன்னை அவர்கள் சரணமடைகிறார்கள். அவர்கள் சரணமடைந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் உனக்கு துரோகம் செய்யாதவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது என்ன, சாஸ்திரங்களிலே விதித்த கர்மங்களை செய்து கொண்டு அப்படி இருக்கிற நிலை அது. அது என்ன சொல், நிருத்ததோ துரோகா. ஏன்னா சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதெல்லாம் அவன் என்ன சொல்கிறான், பகவான் எவன் ஒருவன் சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்யவில்லையோ அவன் மம துரோகின்னு சொல்லுகிறான். அப்படி துரோகம் செய்யாது இருக்கிறவன் ஆறு, சாஸ்திரங்களை பின்பற்றுகிறவன். அப்படி சாஸ்திரங்களை பின்பற்றுகிறாய் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கும் கூட இந்த உலகத்திலே இருக்கிறபடியினாலே அறியாமல் சில பிழைகள் செய்ய நேரலாம். அப்படி நேர்ந்தால் அப்பொழுது நிருபதி சுத நீதிம், நிருபதி என்னால் அரசன், அவனுடைய பிள்ளை அரசனுடைய பிள்ளை அரசகுமாரனுடைய நீதிம் ந ஜகத்தி விடுவதில்லை. நான் என்ன அர்த்தம், அரசகுமாரனை போல பெரிய காரியத்தை செய்திருந்தாலும் அது தண்டனை சிறிதாக குறைந்து விடுகிறது அல்லவா? அதுபோல் அவர்களும் கூட தயாதேவியனுடைய கருணையாலே அந்த சிறு தண்டனையை அனுபவித்து தங்களை தூயராக்கி கொண்டு அந்த எம்பெருமானை அடைகிறார்கள் என்று இதுதான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
अनाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।